வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் யுவராஜா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் இன்வெஸ்டர் அஃபீஷியல் யூடியூப் சேனலுங்க. பிஎம்இஜிபி லோனாக இருக்கட்டும், எம்எஸ்எம்இ லோனாக இருக்கட்டும், பிஎம்எஃப்எம்இ அல்லது யூஐஇஜிபி போன்ற எந்த வகையான பிஸ்னஸ் லோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போனாலும் பேங்க்லேருந்து முதல்ல கேட்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் எதுன்னா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுங்க. பல பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இன்டர்நெட்டில் இருந்து ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணிட்டா மட்டும் போதுமானது, அதை வச்சே நம்ம அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது முழுக்க முழுக்க தவறானதுங்க. ஒரு நல்ல ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தான் உங்களுக்கு லோன் அப்ரூவலுக்கு ஒரு பேஸாகவே இருக்குங்க. இந்த வீடியோவில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படின்னா என்ன, பேங்க் இதை ஏன் கேட்குறாங்க, அதில் என்னென்னலாம் இருக்கும், பொதுவாக மக்கள் செய்யும் தவறுகள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. சரி, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வெறும் 100லிருந்து 150 பக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு புக்கெல்லாம் கிடையாதுங்க. அது நீங்க பண்ணக்கூடிய தொழிலோட முழு பிசினஸ் பிளானுங்க. நீங்க தொடங்க போகும் தொழில் லாபகரமா இருக்குமா, அல்லது வங்கி கொடுக்கும் லோனை திருப்பி உங்களால செலுத்த முடியுமா, உங்கள் திட்டம் நடைமுறைக்கு சாத்தியமானதா அப்படிங்கறதெல்லாம் அனலைஸ் பண்றதுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தேவைப்படுதுங்க. அதனால எந்த ஒரு பேங்க்குமே பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இல்லாம பெரிய லோன்களை கொடுக்கவே மாட்டாங்க. சரி, இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, அப்ளிகன்ட் டீடைல்ஸுங்க. விண்ணப்பதாரர் பற்றி தகவல் தான் இதுல இருக்கும். இதுல உங்களுடைய பெயர், வயது, கல்வி தகுதி, தொழில் அனுபவம், முகவரி, தொடர்பு விவரங்கள்லாம் இதுல இருக்குங்க. ரெண்டாவது பிசினஸ் டீடைல்ஸுங்க. இந்த பகுதியில் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க, எங்கே தொழில் தொடங்க போகிறீங்க, என்ன பொருள் தயாரிக்க போகிறீங்க அல்லது விற்க போகிறீங்க, யார் யாரெல்லாம் உங்களுக்கு வாடிக்கையாளர்களாக வரப்போகிறாங்க அப்படிங்கிற விளக்கமெல்லாம் இந்த இடத்துல இருக்குங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டுடைய காஸ்ட்டு. ஒரு தொழிலை ஆரம்பிக்க மொத்தமாக எவ்வளவு முதலீடு தேவைப்படுது, அதாவது நீங்கள் மிஷின் வாங்குறதுக்கு, ஃபர்னிச்சர் வாங்குறதுக்கு, ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் எல்லாம் வாங்குறதுக்கு, இன்ஸ்டாலேஷனுக்கு, பிரிமிலரி எக்ஸ்பென்சஸ்க்கு, ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் ஆனது கணக்கிடப்படும். ஃபோர்த் ஒன் என்னன்னா மெஷினரி டீடைல்ஸுங்க. இந்த பகுதியில் எந்த மெஷின்ஸ் நீங்கள் வாங்க போகிறீங்க, எந்தெந்த கம்பெனிஸில் நீங்கள் இந்த மிஷினை வாங்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான விளக்கம் இங்கே தான் இருக்கும். ஸோ இதில் கொட்டேஷன் அப்படின்னா என்ன, இந்த கொட்டேஷன் மூலியமா இந்த மிஷின்ஸுக்கெல்லாம் இருக்கக்கூடிய விலைகள் என்ன அப்படிங்கிறது டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மெஷினரி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற இந்த பகுதியில் நாம் நிரப்பணுங்க. இந்த பகுதியை ரொம்ப ரொம்ப கவனமாக பார்ப்பாங்க பேங்க்ல. அடுத்ததா ஃபிஃப்த்து ஒர்க்கிங் கேபிட்டலுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. தொழில் தொடங்க உடனே வருமானம் வராது இல்லையா, அது வரைக்கும் தொழிலை நடத்துறதுக்காக ரா மெட்டீரியலு, சேலரி, எலக்ட்ரிசிட்டி, ரெண்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டு, மார்க்கெட்டிங், இந்த மாதிரியான செலவுகளுக்கெல்லாம் நமக்கு பணம் தேவை. அதுக்காகத்தான் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிற ஒரு தனி பார்ட்டே இதில் இருக்குங்க. இந்த பார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அடுத்தது ஆறாவதா மீன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸுங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பணம் எங்கிருந்து வருது, உதாரணமாக அப்ளிகண்ட்டனுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, பேங்க்குடைய லோன் என்ன, கவர்மெண்ட்டுடைய சப்சிடி என்ன, இந்த மூணும் சேர்த்து தான் ப்ராஜெக்ட் காஸ்ட் உருவாகும். ஸோ அதை முழுமையாக விளக்குற பகுதி தான் இந்த மீன்ஸ் ஆஃப் ஃபினான்ஸுங்க. செவன்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் ப்ரொஜெக்ஷனுங்க. அதாவது மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ விற்பனை பண்ணுவீங்க, வருஷத்துக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கும், 5 வருஷத்தில் எவ்வளோ வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக கால்குலேட் பண்ணி இதை காட்டணுங்க. ஸோ இந்த பகுதி ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக இருக்கணும். ஸோ உண்மைக்கு மாறாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருங்க. அடுத்ததா எய்த் ஒன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தொழிலில் வரக்கூடிய வருமானம் என்ன, செலவுகள் என்ன, இறுதியில் லாபம் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பகுதியில் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம காட்டணும். அடுத்தது நைன்த்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பல தொழில்கள் லாபத்தில் இருந்தாலும் கையில் பணம் இல்லாமல் சிரமப்படுவாங்க இல்லையா, அதனால தான் இந்த கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பணம் எப்படி வருது, எப்போ வரும், எப்போ செலவாகும் அப்படிங்கிற இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பேங்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் உங்களால் இந்த பிஸ்னஸை பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற அந்த ஒரு டிசிஷனே எடுப்பாங்கங்க. அடுத்ததா பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியில் தொழிலோட சொத்துக்கள் என்ன, கடன்கள் என்ன, உரிமையாளருடைய முதலீடு என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் மிகவும் தெளிவாக இருக்குங்க. அடுத்து 11th பாயிண்ட் என்னன்னா பிரேக் ஈவன் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு தொழில் எப்போது நஷ்டத்தில் இருந்து வெளியே லாபம் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பிரேக் ஈவன் அனாலிசிஸ் அப்படிங்கிறது மூலிமா நம்ம சொல்லுவாங்க. அந்த நிலையை பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். வங்கிகள் இந்த பகுதியை ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்க. ஏன்னா
நீங்கள் பணம் திருப்ப செலுத்தணும் இல்லையா? அப்போ எப்போ உங்களோட தொழில் லாபத்தில் இருக்கும், எப்போ உங்களோட தொழில் நஷ்டத்தில் போகும், மறுபடியும் எப்போ நீங்கள் மீண்டும் வந்து லாபத்தில் சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த இடத்துல வந்து ரொம்ப டீட்டெயிலாக அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. அடுத்தது 12th பாயிண்ட்டு DSCRங்க. லோன் வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் அதை திருப்பி செலுத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் இந்த DSCR அப்படிங்கிற அந்த அளவுங்க. ஸோ இந்த அளவின் மூலிமா என்ன நம்ம புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா, நம்மளால அந்த கடனை திருப்பி செலுத்த முடியுமா முடியாதான்னு பேங்க்கு இந்த டேட்டாவை வச்சு உடனே புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதை பார்த்து தான் லோன் அப்ரூவல் கொடுக்கறதுக்காக கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது பேங்காக இருக்கட்டும் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அடுத்தது 13வது பாயிண்ட் ரீபேமெண்ட் ஷெட்யூலுங்க. அதாவது நீங்கள் வாங்கின கடனை எத்தனை வருஷத்தில் திருப்பி செலுத்துவீங்க, எத்தனை மாதங்களில் திருப்பி செலுத்துவீங்க, மாதம் எவ்வளோ இஎம்ஐ கட்டணும், அதுக்கு எவ்வளோ வட்டி. ஸோ நீங்கள் வட்டி கட்ட கட்ட உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அமௌண்ட் எவ்வளோ குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், க்ளோசிங் அமௌண்ட் என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா 60 மாதம்னா 60 மாதத்துக்கோ அல்லது 5 வருஷம்னா 5 வருஷத்துக்கும் டோட்டலாகவே டீட்டெயிலாக இருக்குங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க. பொதுவாக மக்கள் செய்யக்கூடிய தவறு என்னென்னா, பல பேர் இன்டர்நெட்டில் இருந்து டவுன்லோட் செய்த ரிப்போர்ட்டை பயன்படுத்துகிறாங்க. சிலர் கொட்டேஷனுக்கு பொருந்தாத ப்ராஜெக்ட் காஸ்ட்டை எழுதுகிறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா சேல்ஸ் ப்ரொஜெக்ஷனை அதிகமாக காட்டுறாங்க. சில பேர் ஒர்க்கிங் கேபிட்டலை சேர்க்கவே மாட்டேன்றாங்க. இப்படி நிறைய பேர் பார்த்திங்கன்னா லோன் ப்ராசஸை ஒழுங்காக செய்ய தெரியாமல் தவறாக செஞ்சுறதுனால அவங்களுக்கு அந்த லோன் ஆனது கிடைக்கிறதே இல்லைங்க. ஸோ பெரும்பாலும் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை மேக் பண்ணி நாம் ஒருத்தர்கிட்ட கொடுக்குறோம். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை மட்டும் மேக் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமேட்டு அது என்ன ஆச்சு அப்படின்னு பற்றி அவங்களுக்கு கவலை இருக்கிறதே இல்லை. நம்மளுடைய தமிழ் இன்வெஸ்டர் பிஸ்னஸ் கன்சல்டன்சி மூலியமாக நாம் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப சரியாகவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை மேக் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்கிட்ட பேசலாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது காப்பி பேஸ்ட் டாக்குமெண்ட் இல்லவே இல்லைங்க. அது உங்கள் தொழிலுக்கான தனிப்பட்ட முறையில் தயாரிக்கப்படக்கூடிய பிஸ்னஸ் பிளானுங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, சார் உங்ககிட்ட ஒரு மாடல் ப்ராஜெக்ட் இருந்தால் கொடுங்க, நாங்கள் அதை வச்சு பண்ணிக்கிறோம் அப்படின்லாம் கேட்குறீங்க. அப்படியெல்லாம் யாருக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஒரே மாதிரி இருக்காதுங்க. உங்கள் பிஸ்னஸுக்கு வேறு மாதிரி இருக்கும், வேறு ஒருத்தவங்களுடைய பிஸ்னஸுக்கு வேறு மாதிரி இருக்கும். அதில் இருக்கக்கூடிய லோன் அமௌண்ட் வேறு, இங்கே இருக்கக்கூடிய லோன் அமௌண்ட் வேறு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் புதுசாக தான் நாம் வந்து ப்ராஜெக்டை வந்து மேக் பண்ணணுங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக வச்சுருக்கக்கூடிய அந்த ஃபைலில் ஜஸ்ட் வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணி நம்ம கொடுக்கறதே கிடையாதுங்க. ஸோ இனிஷியலாக 0லேருந்து கடைசி வரைக்குமே ஒவ்வொரு பேஜையும் நாங்களே உங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணி தான் அதை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரொம்ப தெளிவாக இருக்கும் நம்மளுடைய ஒர்க்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி PMEGP இருக்கட்டும், PMFME, MSME லோன் ப்ராஜெக்ட்ஸு, கவர்மெண்ட் திங்ஸ் பற்றிய உண்மையான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ் இன்வெஸ்டர் அஃபிஷியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.